இந்த ஆர்கன்ஸா சாரீ எல்லாருக்குமே கட்டுறதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், செம்ம ரிச் லுக் கொடுக்கும். ஆனால் இந்த அவசர கால டைம்லலாம் கட்டவே முடியாதுங்க, ஏன்னா புஃப்னு தூக்கி நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து அதை ப்ளீட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வைக்கலாம், அழகாக ஃப்ளஃபி டைப்பில் சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பல்லு ப்ளீட் எடுக்கிற போர்ஷனுக்கு வருவோம். பல்லு ப்ளீட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். சில்க் சாரீ மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு சில சில்க் சாரீ வந்து மொடன்னு இருக்கும், எடுக்கிறதுக்கு வந்து கை வந்து வராது, ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அவ்வளோ ப்ளீட்ஸ் நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டேபிளில் வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் வந்து நம்ம வந்து ப்ளீட் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே வந்து டேபிளில் நம்ம ஆஸ் யூஷுவல் பெக் வச்சு செட் பண்ணுவோம் இல்லைங்களா, சில்க் சாரிக்கெலாம் அந்த மாதிரி வந்து பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எப்படி என்னோடய 2 கைகள் வந்து யூஸ் பண்ணி ப்ளீட் வந்து ஒரே மாதிரி உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி ப்ளீட் வந்து நான் எடுத்துகிட்டு நான் கையோட சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டு சாரிக்கெலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு செட்டை எடுத்தோன்னையுமே வந்து நான் கையோடு வந்து அயன் பண்ணிடுவேன். பட் இந்த சாரீ வந்து ஆர்கன்ஸா சாரியில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பல்லு ப்ளீட் தேவையோ அவ்வளோ ப்ளீட் எடுத்துகிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளீட் வந்து இதில் வந்து ரொம்பவே சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீட் ஒன்ஸ் எடுத்துட்டோம்னாவே கொஞ்சம் கலையாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, எனக்கு பல்லு ப்ளீட் வந்து ஹைட் எவ்வளோ ப்ளீட் கஸ்டமருக்கு தேவையோ அந்த ப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் சாரீலே வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் தான். ஏன்னா இது வந்து நம்ம கரெக்டாக அழகாக எடுத்துட்டோம்னாவே ஹோல் சாரியுமே வந்து ரொம்ப லுக் வந்து ரிச் லுக்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், சாரீ வேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு போர்ஷன் சொல்லலாம். ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் கேப் வந்து ஒரு 2 cm இருக்குன்னா இன்னொரு ப்ளீட்டுக்கும் அதே மெஷர்மெண்ட் கேப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு ப்ளீட் வந்து குட்டியாகவும் இன்னொரு ப்ளீட் வந்து அகலம் அதிகமாக வச்சுருந்தா நமக்கு சாரீ வந்து அவ்வளோ பார்க்குறக்கு வேர் பண்ணி பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கையில் இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து சாரீ வந்து ரொம்ப அழகாக நீங்களும் வேர் பண்ணலாம். நீங்கள் சாரீ ப்ளீட்டிங் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மோர் தென் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்களும் இன்னுமே அதிகமாக கற்றுக்கணும். நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் 2 கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது, நம்ம யோசிச்சுட்ருப்போம், ஐயோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருந்தோம். நானும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து நம்ம வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுதுங்க. நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம், நம்மளோட பேஷனையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பேஷனோட குடும்பத்தை பார்த்துக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குற ஒவ்வொரு லேடிஸ்க்குமே அது வந்து மோட்டிவேஷனாக இருக்குங்க. என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நம்மளுக்கு சாரீ ப்ளீட்டிங்கில் எது ரொம்ப டஃப்பாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலங்க, எனக்கு அதுதான் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சென்டர் ப்ளீட் பாருங்கள், நான் நார்மலாக என்னோடய கைகள் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எல்லா ப்ளீட்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. பட் அப்படி சப்போஸ் 1-2 ப்ளீட் வராமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் சில்க் சாரீ எப்படி ப்ளீட் பண்ணலாங்கிறது போட்டிருப்பேன். அதில் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேசிக் பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமே வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டோம். இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லா ப்ளீட்டுமே சேர்ந்துருக்கிற மாதிரி கீழ் வரைக்கும் நான் வந்து சாரீ வந்து எடுத்து டேபிளில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ நான் வந்து அந்த பெக் வச்சு செட் பண்ணியிருக்கிற இடம் வந்து நம்ம டக்கின் பண்ணுற இடம். நம்ம இப்போ நான் வந்து ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள், அது வந்து நம்ம கீழ் வந்து கால் பகுதிக்கு இருக்கிற போர்ஷன் அது.
ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளீட் எல்லாமே வந்து நம்ம டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நான் ப்ளீட் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி நான் எடுக்கிற போர்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ளீட் வந்து நம்ம இப்படி எடுக்கிறப்போ ஸ்டார்டிங் பொசிஷனில் எந்த மாதிரி டிசைனில் வந்து ஃபோல்ட் பண்ணி வருதோ அதே தான் வந்து எட்ஜ் வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்கன்ஸா சாரீ ப்ளீட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரெட்டிங்னாவோ இல்லை வந்து ஒரு ப்ளீட் விட்டுட்டோம்னா அப்படியே கடகடன் எல்லா ப்ளீட்டுமே வலிக்கிட்டு விழுந்துடும். ஸோ இந்த கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அதர்வைஸ் இது வந்து கட்டுறதுக்கும் சரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் ஒரே மாதிரி வந்து எல்லா ப்ளீட்டும் ஒரே இடத்துல இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஆல்ரெடி தொப்பை இருக்கிறவங்களாம் இருந்ததுன்னா எச்சா வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பில் ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டாவது போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டக்கின் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டொமக் சைடு வந்து ஒரு சேஃப்டி பின்னை வந்து ஒரு மார்க் பண்ண போகிற பாருங்கள். அது எதுக்காக அப்படின்னா நான் வந்து இந்த சாரீக்கு வந்து நான் வந்து அந்த போர்ஷன் வரைக்கும் தான் வந்து நான் வந்து அயன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் டைப்பில் வந்து பண்ணுறேங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி மேலேருந்து கீழே வர ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் மேலே வந்து ஸ்ப்ரெட்டிங் கம்மியாக இருக்கும், கீழே வர அகலப்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி படுத்திட்டு ஒரே மாதிரி ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நான் எதுக்காக இப்படி டாப்லேயே வந்து பண்ணியிருக்கேன்னா அது வரைக்கும் தான் நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம் இந்த சாரீ பொறுத்தளவுக்கு. மற்றது வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து இந்த சாரியோட இது வந்து ஒரே மாதிரி நம்ம சில்க் சாரீக்கு வந்து பண்ணுற மாதிரிலாம் நம்ம வந்து பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரி அயன் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணும், அப்போ தான் இந்த ஆர்கன்ஸா சாரீக்கு கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு மார்க்கிங்காக அந்த சேஃப்டி பின் வந்து டாப்பில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அப்படியே பாட்டமுக்கு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்டும் இன்னமே ட்ரையாங்கிள் மேலேருந்து கீழே வர நீங்கள் வந்து போர்ஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ ப்ளீட்ஸ் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். இப்படி நான் அயன் பண்ண ஃபினிஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த செகண்ட் பின் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் இந்த அயனிங் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பண்ணுற அயனிங் வந்து நம்ம வந்து ப்ளீட் மேலேயே பண்ண போகிறதில்ல, ப்ளீட்டுக்கு சைடில் மட்டும் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து நான் அயன் பண்ண போகிறதில்ல. அது இல்லாமல் நம்மளோட இப்போ நான் இருக்கிற பகுதி இப்போ கை வச்சு காமிக்கிறேன் இல்லைங்களா, இப்போ இந்த போர்ஷனில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். நான் அந்த டாப்பில் இருக்கிற அந்த ஃப்ளஃபியாக இருக்கிற அந்த போர்ஷனில் நம்ம அயன் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்களும் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து இந்த போர்ஷனில் மட்டுமே நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரி வேர் பண்ணுறவங்களா இருந்தது, இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக அயன் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட லுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எங்கிட்ட வந்து மேனிக்யூனில் இல்லைங்க, நான் இதை வச்சு மட்டும் தான் டெமோ காமிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த சாரீ பொறுத்தளவுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணுறதுனால ப்ளீட் வந்து ரொம்ப அப்படியே அமர்ந்துட்டு இருக்குமானா இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து சாரியே ஒரு ஃப்ளஃபி டைப் சாரீ தாங்க, அதனால் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஹார்டாக போட்டு அமுத்தாமல் ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணால் போதும். நீங்கள் எப்பவும் போல் சாரீ வந்து பின் சைடு பேக் சைடு வந்து திருப்பி போட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, உங்களோட பாலிபேக் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த முந்தான போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் வர போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் இந்த சாரீ பொறுத்தளவுக்கு நான் ஹேங்கர் யூஸ் பண்ணாததுனால நான் வந்து அட் த சேம் டைம் வந்து ப்ளீட்டும் வந்து ரொம்பவும் கசங்கிடக்கூடாது, அந்த ஃப்ளஃபிட் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக, அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னை ரைட் சைட்லேருந்து 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னுடைய லெஃப்ட் சைடு வந்து ப்ளீட் வந்து அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நம்மளோட சென்டர் ப்ளீட்டோட எட்ஜ் போர்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தாங்க. பட் என்ன நம்ம ஃபோல்டிங் மட்டும் நம்ம சில்க் சாரீ இல்லை அதர் சாரீக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சென்டர் ப்ளீட்டோட லுக் வந்து ரொம்பவே வந்து போட்டு டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சாரியோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப டம்ப் பண்ணாமல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
ஓகே அவ்வளோதான். இது வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில சொல்லுங்கள். உங்களுக்கு இத பத்தின டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில சொல்லுங்கள். ஓகே இது வந்து நான் என்னுடைய பாலிபேக் ஆல்ரெடி ஆஸ் யூசுவல் என்னுடைய ரெகுலர் பாலிபேக் வந்து எப்பவுமே பண்ணுறது தான். ஸோ அத பண்ணி நான் இந்த பேக் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க. தேங்க் யூ.